Taste the Daily. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சின்னப்பகண்டை தென்பெண்ணை ஆற்றில் உள்ள தரைப்பாலம் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் சேதமடைந்து நீர் கடலில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்திற்கு முன்பே கரைகளை பலப்படுத்த நிதி ஒதுக்கி பணி ஆரம்பித்திருந்தாலும் கடந்த 6 மாதங்களாக பணிகள் நிறைவேற்றப்படாதது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பயிர் செய்வதற்காக தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர் முழுவதும் கடலில் சென்று கலந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தடுப்பணையை உடனே புதுப்பிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் 71வது மார்கழி மாத பாவை விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி சார்பில் உலக நன்மை வேண்டியும் பெண்கள் நலன் கருதியும் அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டியும் மதுரை காந்தி மியூசிய வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் பலர் பங்கேற்று தங்கள் முன்னிருந்த திருவிளக்கில் தீபம் ஏற்றி அம்மன் பாடல்கள் பாடி வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டு அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் 15 நாட்களில் அறுவடை செய்ய இருந்த நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செயலற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவார பகுதியில் ஒன்றாக அமைந்துள்ள சுருளி அருவியில் கடந்த 4 நாட்களாக பெய்த மழை காரணமாக அருவியில் அதிக அளவு தண்ணீர் கொட்டியதால் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர்.